கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டில் வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, எப்பா ரெட்டலுக்கு எவ்வளோ பெரிய ஆள் பேசியே வேறு கன்வின்ஸ் பண்ணுறாராமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரோஸ் பண்ணீங்க எல்லாரும். படம் நான் வந்து இப்போ வரைக்கும் அந்த படத்தை வந்து இது பண்ணுறேங்க, எனக்கு இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா, சாம் வில்சன் வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர் கிடையாது, ஓகேங்களா? அதனால் வந்து இது வேறு நிறைய ரீஷூட் வேறு பண்ணாங்க, ஸ்க்ரீன் பிளே நிறைய மறுபடியும் டெஸ்ட் பண்ணாங்க, அது ஒரு பக்கம் போகட்டும். பட் அந்த இடத்துல வந்து ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது இருந்தது. பட் ஆனால் இதில் வந்து ஒரு எலனாவுக்கும் ஒரு வாய்டுக்கும் ஒரு பாபுக்கும் சென்ட்ரிக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டியை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. பட் அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஹல்க் நட்டாஷா அந்த ஒரு காம்போ, இங்கிட்டு வந்து ரெட்டலுக்கு சாம் வில்சன் அந்த ஒரு காம்போ, அந்த வரிசையில் இந்த காம்போ சென்ட்ரி அஸ் வாய்ட் அஸ் பாப் எனிதிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸ் நம்ம எலனா இவங்களோட காம்போ வந்து பயங்கரமாக வந்து பேசப்படும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கதையில் வந்து எலனா பாப் இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வேற லெவலு.